अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिहा कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरि विषपानुश्रुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने। नमो आचार्य पादाय निताय कृपपदायिने गौरगदामदाय नगर ग्रामदारिणे। नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 1 அத்தியாயம் 13 பாதம் 3-4. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. तं बन्धुम् आगतं दृष्ट्वा धर्मपुत्र सहानुजः धृतराष्ट्रो युयुत्सुश्चसूदसारत्वदभृता गान्धारी द्रौपदी ब्रह्मन् शुभचोत्तरा कृपी अन्यश्च जामय पाण्डयोर्ज्ञानय शशूदा स्त्रियः. हरे कृष्णा माताजी, படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माताजी. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். விதுரர் அரண்மனைக்கு திரும்பி வந்ததை கண்டதும் யுதிஷ்ட மகாராஜன் அவரது இளைய சகோதரர்கள் திருதராஷ்டிரர், சாத்தியகி, சஞ்சயன், கிருபாச்சாரியார், குந்தி, காந்தாரி, திரௌபதி, சுபத்ரா, உத்ரா, கிருபி, கௌரவர்களின் மற்ற பல மனைவிகள் மற்றும் குழந்தைகளுடன் கூடிய மற்ற பெண்கள் ஆகிய அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடன் அவரை நோக்கி விரைந்தனர். நீண்ட காலத்திற்கு பிறகு உணர்வை திரும்ப பெற்றவர்களைப் போல் அவர்கள் காணப்பட்டனர். பொருளுரை. காந்தாரி இவர் உலக சரித்திரத்தில் கற்புக்கரசி எனும் புகழை பெற்றவளாவாள். இவள் காந்தார இப்பொழுது கபூல் என்னும் இடத்திலுள்ள கந்தகர் ராஜனான சுபல மகாராஜனின் மகளாவாள். இந்து பெண்மணிகள் பொதுவாக ஒரு நல்ல கணவனை அடைவதற்காக சிவபெருமானை வழிபடுகின்றனர். காந்தாரி சிவபெருமானை திருப்திப்படுத்தினாள். இதனால் திருதராஷ்டிரர் ஒரு நிரந்தர குருடர் என்ற போதிலும் அவரை மணந்து 100 மகன்களை பெறும் வரத்தை சிவபெருமானிடமிருந்து அவள் பெற்றாள். தான் மணக்கப் போகும் கணவன் ஒரு குருடர் என்பதை அறிந்த காந்தாரி தனது வாழ்க்கை துணைவரை பின்பற்றும் நோக்கத்துடன் அவளும் ஒரு குருடியாக இருக்க முடிவு செய்தாள். எனவே துணியால் கண்களை கட்டிக்கொண்ட காந்தாரி அவளது மூத்த சகோதரரான சகுனியின் வழிகாட்டலின் கீழ் திருதராஷ்டிரை திருமணம் செய்து கொண்டாள். அவளது காலத்திலேயே அவள்தான் பேரழகியாக திகழ்ந்தாள். பெண்மைக்குரிய குணங்களிலும் அதற்கு இணையான தகுதிகளை அவள் பெற்றிருந்தாள். அக்குணங்களினால் கௌரவ சபையை சேர்ந்த ஒவ்வொரு அங்கத்தினர் அன்பிற்கும் அவள் பாத்திரமானாள். ஆனால்
இத்தனை நற்குணங்களும் அவளிடம் இருந்த போதிலும் ஒரு பெண்ணின் இயற்கையான பலவீனமும் அவளிடம் இருக்கத்தான் செய்தன. இதனால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குந்தியிடம் அவள் பொறாமை கொண்டாள். இரு ராணிகளும் கர்ப்பவதிகளாக இருந்தனர். ஆனால் குந்தி முதலில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். இதனால் கோபமடைந்த காந்தாரி தனது சொந்த இருந்த இடத்தில் பலமாக அடித்தார். இதற்காக அவளுக்கு ஒரு சதை துண்டம் மட்டுமே பிறந்தது. ஆனால் அவள் வியாசதேவரின் பக்தை என்பதால் வியாசரின் உபதேசத்தின்படி அத்துண்டம் 100 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஆண் குழந்தையாக வளர்ந்தது. இவ்வாறாக 100 மகன்களுக்கு தாயாக வேண்டும் என்ற அவளது எண்ணம் நிறைவேறியது. பிறகு அவளது உயர்ந்த நிலைக்கேற்ப அவள் எல்லா குழந்தைகளையும் ஊட்டி வளர்க்க துவங்கினாள். குருட்சேத்திர யுத்தத்தை பற்றிய சதி ஆலோசனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பாண்டவர்களுக்கு எதிராக போரிடுவதற்கு அவள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. மாறாக அத்தகைய ஒரு சகோதர யுத்தத்திற்கு காரணமாக இருந்ததற்காக அவளது கணவரான திருதராஷ்டிரம் கூறினார். ராஜ்யத்தை 2 பாகங்களாக பிரித்து ஒன்றை பாண்டு புத்திரர்களுக்கும் மற்றதை அவளது சொந்த மகன்களுக்கும் கொடுப்பதையே அவள் விரும்பினாள். குருட்சேத்திர யுத்தத்தில் அவளது எல்லா மகன்களும் கொல்லப்பட்டதால் அவள் பெரும் பாதிப்படைந்தாள். இதனால் பீமசேனரையும் யுதிஷ்டரையும் சபிக்க விரும்பிய அவளை வியாசதேவர் தடுத்துவிட்டார். துரியோதனன் மற்றும் துச்சாதனன் ஆகியோரின் மரணத்தை குறித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் அவள் புலம்பியது காண பரிதாபமாக இருந்தது. உன்னதமான செய்திகளை கூறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளை சமாதானப்படுத்தினார். கர்ணன் இறந்த பொழுதும் அவள் அவ்வாறே புலம்பினாள். மேலும் கர்ணனுடைய மனைவியின் துயரத்தையும் அவள் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் விவரித்தாள். இறந்து போன அவளது மகன்கள் வீர சொர்க்கம் அடைந்ததை ஸ்ரீலா வியாசதேவர் அவளுக்கு காட்டியது. அவள் சமாதானம் அடைந்தாள். கங்கையின் தோற்றுவாய்க்கு அருகே உள்ள இமயமலை காடுகளுக்குள் தன் கணவருடன் அவள் இறந்து போனாள். ஒரு காட்டுத்தீயில் அவள் கருகி மாண்டாள். யுதிஷ்ட மகாராஜன் அவரது பெரியப்பன் மற்றும் பெரியம்மா ஆகியோரின் ஈமச் சடங்குகளை நிறைவேற்றினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வரிசையா படிச்சுட்டு வரட்டா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லிடலாங்க மாதாஜி. காந்தாரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர காந்தார ராஜனுடைய மகள். ரொம்ப பெரிய இடத்துல இருந்து இவங்க வந்து இங்க திருதராஷ்டிரனை மணக்குறாங்க. திருதராஷ்டிரனோ குருடன், பிறவியிலேயே பார்வை கிடையாது. இதை தெரிஞ்சு சகுனி அப்படிங்கிற மூத்த சகோதரர் வழிகாட்டுதலின் பேர்ல, ஏன்னா சகுனி தான் காந்தாரிய வழி நடத்துவார். காந்தாரிய மட்டுமில்ல, துரியோதனன் மகன்களான 100 பேரையும் அவர் தான் நிறைய வழிகாட்டியா இருந்தார். அதனாலதான் சகுனி வந்து அவங்கள வந்து ரொம்ப மோசமான பாதையில கொண்டு சென்றார். எப்படி சங்கமோ அப்படித்தான் நம்மளுக்கு வாழ்க்கை அமையும். நாம் நல்லவர்களோட சேர்ந்தப்போ நல்லவர்களோட போதனை நம்மளுக்கு அப்படியே இரும்பூர கல்லும் தேயும். அது மாதிரி நல்லது வந்து ரொம்ப மெதுவா தான் நம்மளுக்கு பதியுது. ஆனா கெட்டது வந்து சீக்கிரமே மனசுல பதிஞ்சிருது. அது மாதிரி இந்த காந்தாரி புத்திரர்கள் அவங்க 100 பேரையும் வழி நடத்துறது ஏறக்குறைய சகுனிதான். அதனாலதான் அவங்க வந்து மோசமான பாதையில போக ஆரம்பிச்சு அதை கைவிட முடியாம கடைசியில துர்மரணம் அடையிறாங்க. அப்ப இங்க காந்தாரி வந்து கணவனுக்கு கண் தெரியாது அப்படிங்கறதுனால எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பல இருந்து தன் கண்களை கட்டி கொண்டு தவம் இருக்கிறாங்க. தவம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் காட்டுல போய் உக்காந்து முத்திரையெல்லாம் வச்சு அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்றதுதான் தவம்னு. தவறு. நம்ம வாழ்க்கையில ஒரு மோசமான பொருளை நினைச்சு கூட அதுக்காக தவம் இருக்கலாம். நாம எனக்கு வீடு கட்டியே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தவம் இருப்போம். அதுக்காக என்ன பண்ணுவோம், நாம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், நிறைய தியாகங்கள் பண்ணுவோம். செலவெல்லாம் கம்மி பண்ணிக்குவோம், காய்கறி கம்மியா வாங்குவோம், நம்மளோட புடவை பண்ணிடுவோம், வெளியில ஷாப்பிங் பண்றது கம்மி பண்ணுவோம். அதன் மூலமா சிக்கனம் பண்ணி அப்புறம் நாம ஒரு பெரிய வீட்டை கட்டுவோம். இது கூட ஒரு தவம். தவம் இருந்து அவனை கட்டுன அப்படிம்பாங்க. அதே பையன்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சில லவர்ஸ் எல்லாம் தவம் இருந்து அவங்களை கட்டுவாங்க. அப்ப தவம் என்பது நல்ல நோக்கத்திற்காகவும் செய்யப்படுகிறது, அசுரர்களாலும் தவம் செய்யப்பட்டது. ஆனா இங்க காந்தாரி எப்படி தவம் இருக்கிறாங்க, தன் கணவனுக்காக கண்களை கட்டி கொண்டு தவம் இருக்கிறாங்க. அதன் பலனாகத்தான் பின்னாடி அவங்க வந்து அந்த பலன்களை தான் இருந்த தவத்தோட பலனை தன் மகன் துரியோதனுக்கே கொடுக்குறாங்க. ஒரு சமயம் துரியோதன் போரில் வெல்ல முடியாத அளவுக்கு உடல் வஜ்ரமாகணும். வஜ்ரம் அப்படின்னா இரும்பு போல,
மாற்றப்பட வேண்டும், அவனை யாரும் கொல்ல முடியாத அளவுக்கு என்னோட தவத்தோட பலனை அவனுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் ஆடை இல்லாம என் முன்னாடி வந்து நிக்கணும். அப்ப நான் என் கண்களை திறப்பேன். திறக்கும் போது இதுவரைக்கும் சேகரித்து வைத்திருந்த அந்த தவத்தோட பலன் அவன் மேல பட்டு அவன் உடல் வஜ்ரம் ஆகணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு தெரியாதா யாராரு என்னென்ன மனசுல நினைக்கிறாங்கன்னு. அப்போ துரியோதனன் நான் அவங்க அம்மாட்ட போய் மீட் பண்ற சமயத்துல அவர் சொல்றாரு, சீச்சி சீச்சி, நீ ஒரு ஆண் பிள்ளை, எப்படி நீ ஒரு ட்ரெஸ் இல்லாம நேக்குடா நீ போவ அம்மா முன்னாடி, சீ சீ அப்படின்னு சொல்றாரு. உடனே துரியோதனனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அந்த ஒரு இலைய பறிச்சு அவனுடைய அந்தரங்க பார்ட்டை மட்டும் மறைச்சிட்டு போறான். அந்த சமயம் காந்தாரி கண்ணை திறக்குறாங்க. திறந்து பார்த்து அவங்க அவங்க பவர் எல்லாம் அப்படியே அவனுக்கு போய் உடம்பு அப்படியே வஜ்ரம் ஆயிருது. ஆனா அந்த பிறப்புறுப்பு மட்டும், அவனுடைய அந்தரங்க பகுதி மட்டும் மூடப்பட்டிருக்கு. உடனே காந்தாரிக்கு வந்து கோபம் வருது. அட மூடனே, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் உன்னைய ட்ரெஸ்ஸே இல்லாம நிர்வாணமா வர சொன்னா நீ அத மறைச்சிட்டியே, என்னை இப்படி ஒரு இக்கட்டுக்கு ஆளாக்கிட்டியேன்னு அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதுதான் அவனுடைய மரணத்திற்கும் காரணமாகுது. ஏன்னா எவ்வளவோ முயற்சி வந்து பீமனால துரியோதனை கொல்லவே முடியல. ஏன்னா அவனோட உடல் வஜ்ரமா இருக்கு, எங்க அடிச்சாலும் அவன் தாங்குறான். அவனால ஒரு இரும்பு மாதிரி நிக்கிறான் போர்க்களத்துல. கடைசியில என்னாச்சு, ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு பீமனுக்கு ஜாட காட்டுறாரு, அவனை தொடையில அடி அப்படின்னு சொல்லி. அப்புறம்தான் பீமனால துரியோதனை வெல்ல முடிஞ்சது. இந்த மாதிரி காந்தாரி அவங்க பலனை அவங்களுக்கு தர்றாங்க. காந்தாரி வந்து உண்மையிலேயே மிகவும் நல்ல சுபாவம் கொண்டிருந்தாலும் அவங்களுக்கே ஒரு பெண்மைக்கே உரிய ஒரு சின்ன ஒரு பொறாமை புத்தி அவங்க கிட்ட வந்தது. எப்பன்னா குந்தி மகாராணி வந்து 5 புதல்வர்களை பெற்றெடுக்கிறார். அப்ப அவங்க குந்தி மகாராணி வந்து ஒவ்வொரு தேவர்களோட அம்சமா ஒவ்வொருத்தரையும் பெற்றெடுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இவங்க கருத்தரித்து அவங்க முன்னாடியே குழந்தை பெத்துக்கிறாங்க. ஆனா கருவுல இருக்கிற என் குழந்தை இன்னும் வெளியில வரலையே, 9 மாதங்களாச்சு 10 மாதங்களாச்சு இன்னும் வெளியில வரலையே, அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை, அவ பெத்தெடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி. அப்ப வயித்த அவங்க வந்து குத்திக்கிறாங்க. குத்தும் போது அந்த கரு சிதைவுற்று அது பல பகுதிகளா சிதைந்து வெளியில வந்துருது. அப்ப சிவபெருமானோட கருணை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா சிவனை குறித்து அவங்க தியானம் பண்ணி சிவபெருமான் அவங்களுக்கு வரமா 100 ஆண் குழந்தைகளை பெறுவாய் அப்படிங்கிற ஒரு வரமும் கொடுத்திருக்காரு. ஆனா என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கெல்லாம் பாக்குறோம், நவீனமாக எப்படி கரு வந்து செலுத்தப்பட்டு அது வளர்ச்சி அடைந்து IVF அப்படின்னு சொல்லி குழந்தைய உருவாக்குறாங்க செயற்கையான முறையில. அதே போல அது வந்து இப்ப புதுசா கண்டுபிடிச்சதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்திலேயே பாருங்க, இந்த கரு சிதைந்த கருவை அந்த முட்டைகளை எல்லாம் எடுத்து அந்த 100ஐயும் தனித்தனி பானையில வச்சு வியாசதேவர் அன்னைக்கே அவங்களுக்கு தனித்தனி ஒரு குழந்தைகளை உருவாக்கி அந்த கர்ப்பப்பைய ஒரு சூழ்நிலையில, இருளான சூழ்நிலையில வச்சு அதுக்குரிய டெம்பரேச்சர்ல அப்பவே 100 மகன்களை அவர் உருவாக்கி தந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு எல்லாம் சயின்ஸ் நாம புதுசுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப பழசு. ஏன்னா நம்மளோட மூதாதையர்கள் தெரியாத விஞ்ஞானம் கிடையாது. சுஷ்ருஷர் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கும் நவீன மருத்துவர்களால புகழப்படுறார். ஏன்னா அவர் வந்து அப்பயே அறுவை சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கார். மூளைக்குள்ள ஒரு தேரை உள்ள போயிரும் ஒருத்தருக்கு. அப்ப அந்த மூளைக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காரு அனஸ்தீசியா கொடுத்து. அப்ப அதற்குரிய கருவிகள் எல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்பவே. அதை வச்சுதான் இன்னைக்கு கூட நவீன மருத்துவமனைகள்ல கருவிகள் உருவாக்கப்படுது. சோ நம்ம கிட்ட இந்தியர்கள் பாரம்பரியத்துல இந்த பாரத பூமியில இல்லாத எந்த சயின்ஸும் கிடையாது. இப்பெல்லாம் ஏரோப்ளைன் ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு புதுசா சொல்றாங்க. ஆனா அதற்குரிய ரகசியம் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் முதல்லயே நம்ம பாகவதத்திலையும் நம்மளோட முன்னோர்களும் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் அதை மறைச்சுக்கிட்டு நாங்க தான் கண்டுபிடிச்சோன்னு அவங்க சொல்றாங்க. ரைட் சகோதரர்கள் அவங்க பிளைட்டை கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. அவங்க இதை படிச்சுதான் செஞ்சாதான் சொல்றாங்க. அப்போ நம்ம கிட்ட அவ்வளவு ஒரு அறிவியல் நாலேஜ் இருந்தது. இப்படி வந்து குந்தி மகாராணி
குந்தி மகாராணி மேல பொறாமப்பட்டு காந்தாரி அவங்க குழந்தைய செதைச்சு அந்த குழந்தைகளை வியாசதேவர் அவர் வந்து நல்லா உருவாக்கி கொடுத்தார். அப்போ இங்க வந்து குருட்சேத்திர போர்க்களத்துல பகவான் கிருஷ்ணரோட அருளினால் இவங்க எல்லாரும் வெற்றி பெற்றாங்க. ஆனா இவங்க 100 குழந்தைகள் இறந்ததுனால அவங்க வந்து சாபமா கிருஷ்ணருக்கு உன்னோட வம்சமே அழியட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது வந்து பகவானோட ஏற்பாடுதான். ஏன்னா எப்படியாவது அவங்க திரும்பி போகணும். கிருஷ்ணருக்காக சேவை செய்ய வந்த தேவர்கள் எல்லாம் திரும்பி போகணும், அவங்க இடத்துக்கு போகணும். ஆனா அவங்கள யாராலையும் கொல்ல முடியாது. அதுக்கான காரணமாக இங்க இவங்களோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது, உன்னோட வம்சமே அழியட்டுன்னு சொல்லி. ஆனா அது பகவானுக்குள்ள கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருந்து அந்த வார்த்தை வெளிப்பட செஞ்சார். அப்ப என்னதான் ஒரு தாயாக இருந்தாலும் 100 மகன்களை இழக்கும் போது அவங்களுக்கு அந்த கவலை வெளிப்படுது. அப்ப இறந்து போன அவங்க மகன்கள் எல்லாம் வீர சொர்க்கம் அடைஞ்சிட்டாங்கன்னு ஸ்ரீ வியாசதேவரை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் கடைசியில அவங்க எப்படி இறக்குறாங்க அப்படின்னா, குந்தி தேவி திருதராஷ்டிரோட துறவு நிலை விதுரர் மூலமா திருதராஷ்டிரர் அனுப்பப்படுறார் வெளியில, அரண்மனை வாழ்வை விட்டு வெளியேற்றப்படுகிறார். ஏன்னா திருதராஷ்டிரர் வந்து எல்லா மகன்களையும் இழந்தும் கூட அந்த அரண்மனையில சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கார். அப்ப விதுரர் வந்து அவருக்கு தெளிவுபடுத்துறாரு, உனக்கு வெக்கமா இல்லையா, உன்னோட மகன்கள் எல்லாம் இறந்தாச்சு, நீ வந்து யாரை எதிரியா நினைச்சியோ அவங்க பாதுகாப்புல இப்ப சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நீ இங்கேயே இருந்துக்கலாம்னு நினைக்கிறியா, உனக்கு வாழ்க்கையில ஆன்மாவை பத்தி ஆன்ம தத்துவத்தை பத்தி தெரியாதா, நீ ஆத்ம விடுதலை அடைய விரும்பலையா, இந்த உடம்புலயே இருந்துட்டு ஏன் இப்படி சொகத்துக்காக அலையிற அப்படின்னு கடுமையா பேசுறாரு. ஏன்னா விதுரர் தன் சகோதரன் மேல பாசம் இருக்கிறதுனால சிலரெல்லாம் சிலரெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி பண்ணுவாங்க, ஆஹா நீங்க நல்லவங்க நல்லா பண்றீங்க அப்படின்னா. ஆனா உள்ளத்துல வந்து அவங்களுக்கு குரூரம் இருக்கும், பொறாமை இருக்கும், ஆனா வெளிப்படுத்த மாட்டாங்க. சிலரெல்லாம் ரொம்ப மோசமா பேசுற மாதிரி தெரியும், அட்வைஸ் பண்ணும்போது உண்மையை எடுத்து சொல்லுவாங்க, ஆனா அது கசக்கும். ஆனா அவங்க நம்ம நலன் விரும்பிகளா இருப்பாங்க, நம்ம நலனுக்காக உள்ளதை உள்ளபடி சொல்லுவாங்க. நம்மள உண்மையான கண்ணை திறக்கறதுக்கு அவங்க அகக்கண்ணை திறக்கிறது. இப்ப வெளிப்புற கண்ணுங்கிறது நம்மளுக்கு உண்மையிலே குருடுதான், வெளிப்புற தோற்றங்கிறது நம்மளுக்கு மாயா சக்தியால அது வந்து பாத்துட்டு இருக்கு. உள்ளதை உள்ளபடி அது பாக்குறது கிடையாது. உண்மையான பொருட்களை உண்மையான நோக்கத்தோட நம்ம பாக்குறது இல்ல. நம்மளுக்கு தெரியறதெல்லாம் என்ன, ஜடம். ஜடத்தை நாம உண்மைன்னு நினைக்கிறோம். இது வந்து குறையுடைய கண்களோட பார்வை. ஆனா அகக்கண்ணை திறக்கிற உண்மையான நலன் விரும்பிதான் நம்மளோட உண்மையான நண்பர்கள். அப்போ அவங்க வந்து சில சமயம் பேசுறது நம்மளுக்கு உறுத்தலா இருக்கும். ஏன்னா உண்மையை சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டோம், நாம் அப்படியே பழகிட்டோம் பல கோடி வருஷமா. இங்க திருதராஷ்டிரன் வந்து உனக்கு கண்ணுதான் குருடு, புறக்கண்கள் தான் குருடு, ஆனா அகக்கண்ணையும் கூட குருடா வச்சிருக்கிறியே, இன்னும் நீ இந்த ராஜ்யத்துல அனுபவிக்கவுங்கிற நோக்கத்தோட இந்த அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, உனக்கு கடவுள்கிட்ட போற எண்ணம் கிடையாதா அப்படின்னு சொல்லி அவரை வானப்பிரஸ்தம் அப்படின்ற காட்டுக்கு போக வைக்கிறார். காட்டுல போய் தவம் பண்ணு, இனியாவது கடவுள்கிட்ட போற ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விடுறாரு, யாருக்கும் தெரியாம. அப்போ திருதராஷ்டிரன் அந்த துறவரம் மேற்கொள்கிறார். அப்ப அவங்க மனைவியான காந்தாரியும் அவங்க கூட போறாங்க. அப்ப அந்த காட்டு தீ வருது. அப்ப அந்த காட்டு தீயில அவங்க இறந்து போய் அவங்க நல்ல ஒரு கதி அடைகிறாங்க. அடுத்தது பிரித்தா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறீங்களா? ஓகே மாதாஜி. படிக்கட்டுங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? நான் படிக்கவா? படிங்க. இவள் சூரசேன மகாராஜனின் மகளும் ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவரின் சகோதரியும் ஆவாள். பிற்காலத்தில் அவள் குந்திபோஜ மகாராஜனால் சுவீகாரம் செய்து கொள்ளப்பட்டதால் குந்தி என்று அழைக்கப்பட்டாள். இவள் பரமபுருஷ பகவானுடைய வெற்றி தரும் ஆற்றலின் அவதாரம் ஆவாள். உயர் கிரகங்களில் உள்ள சொற்கலோக வாசிகள் குந்திபோஜ மகாராஜனின் அரண்மனைக்கு சென்று வருவது வழக்கம். அவர்களை வரவேற்று உபசரிக்கும் பொறுப்பு குந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மிக சிறந்த யோகியான துர்வாச முனிவருக்கும் அவள் பணிவிடை செய்தாள். அவளது விசுவாசமுள்ள சேவையில் திருப்தியடைந்த துர்வாச முனி அவளுக்கு ஒரு மந்திரத்தை அளித்தார்.
இதனால் அவளது விருப்பம் போல் எந்த தேவரையும் அவளால் அழைக்க முடியும். இம்மந்திரத்தை பரிசோதிக்கு பார்க்கும் எண்ணத்துடன் உடனே அவள் மந்திரத்தை உச்சரித்து சூரிய தேவனை அழைத்தாள். சூரிய தேவனும் உடனே தோன்றி அவளுடன் உறவு கொள்ள விரும்பினாள். அதை அவள் மறுத்து விட்டாள். ஆனால் அவளது கன்னித்தன்மைக்கு பங்கம் ஏற்படாது என்று அவர் உறுதி செய்ததால் அவளும் அதற்கு ஒப்புக்கொண்டாள். இச்சேர்க்கையின் விளைவாக அவள் கர்ப்பவதியாகி கர்ணன் பிறந்தார். ஆனால் அதன் பெற்றோருக்கு அஞ்சிய அவள் தன் குழந்தையான கர்ணனை ஒரு பேழைக்குள் வைத்து ஆற்றில் விட்டு விட்டாள். அதன் பிறகு தன் சுயம்பர சடங்கில் அவர் தன் உண்மையான கணவராக பாண்டுவை தேர்ந்தெடுத்தாள். பாண்டு மகாராஜன் பிறகு இல்லறத்தை துறந்து துறவரத்தை ஏற்க விரும்பினார். தன் கணவர் துறவரம் மேற்கொள்வதற்கு குந்தி அனுமதிக்கவில்லை. ஆனால் இறுதியில் வேறு சில பொருத்தமான நபர்களை அழைத்து அவர்களின் மூலமாக மகன்களை பெற்றுக்கொள்ள அவளுக்கு பாண்டு அனுமதி அளித்தார். முதலில் குந்தி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பாண்டு தெளிவான உதாரணங்களை காட்டிய பொழுது அவளும் அதற்கு சம்மதித்தாள். இவ்வாறாக துர்வாச முனிவர் அளித்த மந்திரத்தின் வலிமையால் அவள் தர்மராஜனை அழைத்து யுதிஷ்டரையும், வாயுதேவனை அழைத்து பீமனையும், இந்திரனை அழைத்து அர்ஜுனனையும் பெற்றெடுத்தார். நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகிய மற்ற இரு மகன்களும் பாண்டுவிற்கும் மாத்திரிக்கும் பிறந்தவர்கள் ஆவார். பிறகு பாண்டு மகாராஜன் இளம் வயதிலேயே மரணமடைந்தார். பெரும் துயருக்குள்ளான குந்தி மயங்கி விழுந்தாள். குந்தி மற்றும் மாத்திரி ஆகிய இரு சக மனைவிகளும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அதாவது சிறு குழந்தைகளான பஞ்ச பாண்டவர்களை பராமரிப்பதற்காக குந்தி உயிர் வாழ வேண்டும், இறந்த கணவரோடு மாத்திரை உடன்கட்டை ஏற வேண்டும். இச்சம்பவத்தின் போது அங்கிருந்து சத்சுங்கரை போன்ற மாமுனிவர்களும் மற்றவர்களும் அந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். பிற்காலத்தில் துரியோதனின் சதி திட்டத்தால் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். பாண்டவருடன் சென்ற குந்தியும் அச்சமயத்தில் எல்லா வகையான துன்பங்களையும் சந்திக்க வேண்டியதாயிற்று. வனவாசத்தின் போது கிடிம்பா என்னும் அசுர பெண்ணொருத்தி பீமசரனை தன் கணவராக அடைய விரும்பினாள். பீமன் மறுத்து விடவே அவள் குந்தியையும் யுதிஷ்டரையும் அணுகி முறையிட்டாள். அப்பெண்ணை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஒரு மகனை தரும்படி அவர்களும் பீமசனுக்கு உத்தரவிட்டனர். இச்சேர்க்கையின் பலனாக கடோத்கஜன் பிறந்தார். இவர் தன் தந்தையுடன் கௌரவர்களுக்கு எதிராக பெரும் வீரத்துடன் போரிட்டார். அவர்களுடைய வனவாசத்தின் போது ஒரு பிராமண குடும்பத்துடன் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த பிராமண குடும்பத்திற்கு அசுரனுடன் தொல்லைகள் கொடுத்து கொண்டு இருந்தான். எனவே பகாசுரனை கொன்று அந்த பிராமண குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும்படி குந்தி பீமனுக்கு கட்டளையிட்டாள். பாஞ்சால தேசத்திற்கு புறப்படும்படி குந்தி யுதிஷ்டருக்கு அறிவுரை கூறினாள். இந்த பாஞ்சால தேசத்தில் திரௌபதியை அர்ஜுனன் மனைவியாக பெற்றார். ஆனால் குந்தியின் உத்தரவுப்படி பாண்டவ சகோதரர்கள் ஐவரும் திரௌபதி அல்லது பாஞ்சாலின் கணவன்களாயிருந்தனர். வியாசதரின் முன்னிலையில் திரௌபதி பஞ்ச பாண்டவர்களை திருமணம் செய்து கொண்டார். குந்தி தேவி தனது முதல் குழந்தையான கர்ணனை மறக்கவே இல்லை. குருட்சேத்திர யுத்தத்தில் கர்ணன் இறந்த பிறகு துக்கமடைந்த குந்தி பாண்டு மகாராஜனை மணப்பதற்கு முன் தனக்கு மூத்த மகனாக பிறந்தவன் கர்ணன் ஆவான் என்ற உண்மையை அவளது மற்ற மகன்களிடம் அவள் கூறினாள். குருட்சேத்திர போருக்கு பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நாட்டிற்கு புறப்படும் வேளையில் பகவானிடம் குந்தி செய்த பிரார்த்தனை மிக சிறந்த முறையில் விவரிக்கப்பட்டுள்ளன. பிற்காலத்தில் இவள் கடுந்தவம் செய்வதற்காக காந்தாரியுடன் வனம் சென்றாள். 30 நாட்களுக்கு ஒரு முறைதான் அவள் உணவு உட்கொண்டாள். இறுதியாக அவள் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு காட்டுத்தீயில் எரிந்து சாம்பலானாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா மாதாஜி? ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் பிருத்தாவின் மகன் வளர்க்க முடியலையே மாதாஜி. 100 மகன்களை எப்படி மாதாஜி வளர்த்தாங்க? அது அந்த காலம் மாதாஜி, இது இந்த காலம் கலியுகம். அது கலியுகத்துல 100 நம்மளுக்கு 100 ஈக்குவல் டு 1 ஆயிருது. அவங்க எல்லாம் அரண்மனையில இருக்கிறாங்க, எல்லாம் பாத்துக்குவாங்க. அரண்மனையில சாப்பாடு ஊட்டினாங்கன்னு சொல்றாங்க. நிறைய ஊட்டி வளர்த்தார் மாதாஜி. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல அதுக்குள்ளதான் விளையாடணும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். வெளியில நாம மற்ற பிள்ளைகளோட சேர்றதுக்கு விடுறது கிடையாது. அப்போ ஸ்கூலிங் பாத்தீங்கன்னா காலையில அனுப்புறோம், ஈவினிங் வந்த உடனே மத்த கிளாஸஸ்க்கு டியூஷன் அனுப்பிடுறோம். இல்லைன்னா ஒரு கோச்ல போட்டு விட்டுறோம். அந்த காலத்துல நாம வளர்ந்த காலம் பாருங்க, ரொம்ப எல்லாம் பின்னாடி போக வேண்டாம். பாண்டு அவங்க காலத்துக்கு போக வேண்டாம். நம்ம காலங்கள்ல பாருங்க, நம்மளெல்லாம் கவனிக்கல அம்மா அப்பா. சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா இல்ல. அப்போ ஒரு 10 பசங்க நான் ஒரு 5 பசங்கன்னு வச்சுக்கோங்க. 5ல இருந்து 10 வரைக்கும் அப்பெல்லாம் பெத்துக்குவாங்க. அப்போ போட்டு யாருக்கு கிடைக்குமோ அவங்க சாப்பிடணும். அதனால நாம எல்லாம் சாப்பிட்டோம். இன்னைக்கு மாதிரி கொடுத்து ஊட்டி விட்டு ரொம்ப எல்லாம் நம்ம கேர் பண்ணல. இப்ப இருக்கிற குழந்தைகளே அதுதான். யுதிஷ்டர்கிட்ட ஒரு கந்தர்வர் கேக்குறாரு. அவர்
கலிகாலத்தோட சின்னம் என்ன அப்படின்னு, ஒரு பசு வந்து கண்ணுக்குட்டிய நக்கி நக்கியே கொன்னு போடுமா. ஓவர் பாசம். ம். ஆஹ் இது என்ன உவமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாய் தந்தையர் வந்து குழந்தைகளை ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்தே நாம அவங்கள ம். கெடுத்துருவோமா. எடுத்து இந்த காலத்துல வச்சிடலாம். அதுதான் நடக்குது. நாம எந்த ஆமா. குழந்தைகளோட பழக விடுறது இல்ல, அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா மெஷின் மாதிரி ஆப்ரேட் பண்றோம். சுவிட்ச போட்டா உட்காரணும், சுவிட்ச போட்டா எந்திரிக்கணும். அவங்களுக்கு தனிப்பட்ட எதையும் நாம சொல்லி கொடுக்கறது கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அப்ப அவங்களா 19 வயசு 18 வயசுல யோசிக்க வேண்டிய வயசுல அவங்கனால எதையும் யோசிக்க முடியல. தவறான பாதையில போறாங்க. நாம சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கறது கிடையாது. அவங்கள ஏடிஎம் மெஷின் மாதிரி பயன்படுத்துறோம். அதாவது ஜடக்கல்வியை மட்டும் சொல்லித் தர்றோமே தவிர வேற எந்த ஒரு சின்ன மரியாதை கொடுக்கறதோ இல்ல எப்படி பழகணும், விருந்தினர் வந்தா எப்படி உபசரிக்கணும், சொந்த பந்தம் ம். யாருன்னே குழந்தைகளுக்கு தெரியாது. அப்பெல்லாம் ஆமா. பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடுனா 10 நாள் விசேஷம் இருக்கும். எல்லாரும் ஒரு ஒரு வீட்டுல கூடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க அவங்க சொந்த சொந்த சொந்தக்காரங்க குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து நல்லா மரமெல்லாம் ஏறுவாங்க, நீச்சல் குளத்துல நீச்சல் குளம் இப்போ, அப்பெல்லாம் ம். ஆறு, கிணறு, குளம். குட்டை அதுல எல்லாம் ம். விளையாடுவாங்க. எவ்வளவு ம். விளையாட்டுகள் அன்னைக்கு கிருஷ்ணர் விளையாண்டாருல, அந்த விளையாட்டெல்லாம் நம்ம விளையாண்டு இருக்கிறோம். ஆமா. மாடுகள் மேல ஏறி உக்காந்துட்டு போடுறது, குதிரைகள் மேல ஏறி உக்காந்துட்டு போடுறது, பன்னாங்குழி விளையாடுறது. இன்னைக்கெல்லாம் எந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியும்? ஏன்னா அது வந்து கணிதபூர்வமாக, அதாவது கணிதங்கள், கணிதம், எண்ணிக்கைகள், அந்த பன்னாங்குழி விளையாடுறதுல எல்லாம் அவ்வளவு மென்டல் ஒர்க் இருக்கு, ஆமா. புத்திசாலித்தனம் இருக்கு, ம். அதை வெளிப்படுத்தலாம். அப்புறம் அந்த இது பாம்பு, அந்த என்ன விளையாடுவோம், பரமபதம். பரமபதம் பரமபதம். பரமபதம் பரமபதம் பரமபதம். அது விளையாடும் போது எப்படி வாழ்க்கையோட அடிப்படை அதுல இருக்கு. அதாவது உச்சத்துல ஏறினாலும் ஒரு நாள் சறுக்கத்தான் வேணும். ஆமா. அது எவ்வளவு தூரம் சறுக்குறோம்னு தெரியாது. அது வந்து நம்மளோட அதிர்ஷ்டம், பூர்வ வினையை பொறுத்தது அப்படிங்கிற உள்கருத்தெல்லாம் அதுல நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. நீ மேல மேல ஏறலாம், ஆனா ஒரு நாளைக்கு சறுக்க போற, அதனால ஜாக்கிரதையா இரு. இது வந்து உன்னுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து, உன்னோட கர்மத்தை பொறுத்தது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் எல்லாம் அதுல இருந்தது. தத்துவம். ஆனா இன்னைக்கு எந்த குழந்தைங்க பரமபதம் விளையாடுறாங்க, இல்ல பல்லாங்குழி விளையாடுறாங்க, நொண்டி அடிச்சு விளையாடுற. பிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டி இருந்தது அந்த காலத்துல விளையாட்டுனாலும். ஆனா இந்த காலத்து ஆமா. விளையாட்டுல நீ தங்க கோப்பை வென்றால் நீ பயிற்சிக்கு போ, பிராக்டிஸ்க்கு போ, அதுக்கு நான் எவ்வளவு வேணா பணம் தர்றேன், உனக்கு புகழ் கிடைக்கணும், அந்த ஒரு மென்டாலிட்டி வளர்த்துறாங்க. பிரைஸ் கிடைக்கணும் உனக்கு, இல்லைன்னா நான் உன்னை கோச்சிங்க்கு அனுப்ப மாட்டேன். இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்துலயுமே ஒரு ப்ரெஷர் இருக்கு பின்னாடி. நாம எதுவுமே நாம பலனுக்காகத்தான் செயல்படுறோமே தவிர அந்த குழந்தையோட ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறது கிடையாது. ஆனா நாமெல்லாம் சுதந்திரத்தை அனுபவிச்சோம். நம்மளை எல்லாம் வெளியில விளையாட விட்டாங்க, நம்மளா விழுந்து நாமளா எந்திரிச்சோம். ஆனா இன்னைக்கு விழுகிறக்கே விட மாட்டேங்கிறாங்க. வேணுங்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கி தந்துடுறாங்க. ஒரு சின்ன குழந்தையோட வீட்டுல போய் பாருங்க, அதுக்கு எல்லா பொம்மையும் இருக்கும், கெட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க, கம்ப்யூட்டர், போனு. அதனால அதுக்கு கண்ணு போச்சு. அந்த ஆட்டோமேட்டிக்கான கேம் எல்லாம் விளையாடுறதுனால என்ன அதுக்கு, போன்ல இருந்து கண்ணை திருப்பவே மாட்டேங்கிறாங்க மாதாஜி. ஆமாங்க மாதாஜி, இப்ப சாப்பாடு கொடுக்கணும்னா நீங்க போனை கொடுக்கணும், அப்பதான் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிடுறாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு. என்ன அந்த சுவையும் தெரியாது, எவ்வளவு குவான்டிட்டின்னு தெரியாது. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைக முதல்லயே உடம்பு போட்டுறாங்க. ஏன்னா அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. அவங்க ஓடி ஆடி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடையாது. இப்போ நம்ம விளையாடுறதுக்கு விடுறது கிடையாது. விழுந்துருவ, வேண்டாம் ஓடாத, வீட்டுக்குள்ளேயே ஓடாத அப்படிம்போம். வெளியில விட்டு நாம பல குழந்தைகளோட விளையாட செய்யறோமா, அதுவும் கிடையாது. யாராவது ஒருத்தர் அடிச்சா, நீ ஏன் அடிச்ச என் குழந்தையும் உடனே சண்டைக்கு போவோம், நம்ம குழந்தை மேல தப்பே இருந்தாலும். ஏன்னா நாம அங்க வந்து நம்ம குழந்தை வந்து நல்லவங்கன்னு நினைச்சு நாம நினைக்கிறோம். அதையே நம்ம மென்டலா அவங்களையும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ஆனா குழந்தை தப்பு செஞ்சா இது தப்பு, நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற பேரண்ட்ஸ் ரொம்ப கம்மி. என் குழந்தை எது செஞ்சாலும் நல்லதுதான், அப்ப நீ ஏன் என் குழந்தைய அடிச்ச? இப்ப டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல குச்சி வச்சுக்க கூடாது, நாமெல்லாம் நல்லா அடிங்க, நல்லா அடிச்சு சொல்லித்தாங்க அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல என் குழந்தை ஏன் அடிச்ச, வா கோர்ட்டுக்கு வா, கேஸ் போடுறவா,
அப்போ இன்னைக்கு எந்த ஸ்கூல்ல பசங்க எல்லாம் டீச்சர்ஸ் மேல பயத்தோட இருக்காங்க? டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸ் தான் பயந்துக்கிறாங்க. பயந்துக்கணும். ஆஹ் அவங்கதான் அப்படி பயந்துக்கணும். எல்லாமே டோட்டலா நிலைமை மாறி போச்சு மாதாஜி. அதனால நாம இந்த கலியுகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு வந்து முடிஞ்ச அளவு நம்மனால என்ன இந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து பகவானை பற்றிய பக்தியை கொடுத்து நம்மனால ஆனதை பார்க்கணும். ஏன்னா நாம வந்து மற்ற குழந்தைகள் கூட நீ வந்து விளையாடு, அந்த காலத்துல எல்லாம் விளையாண்டாங்கன்னு நாம சொல்ல முடியாது. ஆனா வீட்டுக்குள்ளேயே நம்மனால எப்படி குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ண முடியும், அந்த அளவுல நாம மாறிக்கணும். மாறிட்டோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அப்போ திரௌபதி திரௌபதி அடுத்தது படிக்கலாம் மாதாஜி. படிக்கட்டும் மாதாஜி. படிங்க நான் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. திரௌபதி துருபத படிங்க. மகாராஜனின் மிகவும் கற்புடைய மகளான இவள் இந்திரனின் மனைவியாக சதிதேவியின் பகுதி அம்மாவாள். துருபத மகாராஜன் யஜமுனிவருடைய கண்காணிப்பின் கீழ் ஒரு பெரும் யாகத்தை நடத்தினார். அவரது முதல் நிவேதனத்தால் திருஷ்டத்யும்னனும் இரண்டாவது நிவேதனத்தால் திரௌபதியும் பிறந்தனர். எனவே இவள் திருஷ்டத்யும்னனின் தங்கையாவாள். இவளுக்கு பாஞ்சாலி என்ற பெயரும் சூட்டப்பட்டது. அவளை திருமணம் செய்து கொண்ட பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவள் மூலமாக ஒவ்வொரு மகனை பெற்றனர். யுதிஷ்ட மகாராஜன் பிரதிபித் என்னும் மகனையும், பீமசேனர் சுதாசோமர் என்ற மகனையும், அர்ஜுனன் சுருதகீர்த்தியையும், நகுலன் சதானீகரையையும் மற்றும் சகாதேவன் சுருதகர்மாவையும் பெற்றனர். இவளது மாமியாரான குந்தி தேவிக்கு இணையான பேரழகு வாய்ந்தவள் என்று வர்ணிக்கப்படுகிறாள். இவள் பிறக்கும் சமயத்தில் இவளை கிருஷ்ணா என்று அழைக்க வேண்டும் என்று ஒரு அசரீரி ஒலித்தது. இவள் பல சத்திரியர்களை கொல்வதற்காகவே பிறந்தவள் என்றும் அந்த அசரீரி கூறியது. சங்கரரிடமிருந்து அவள் பெற்ற ஆசீர்வாதங்களின் பயனாக அவளுக்கு சம தகுதியுள்ள 5 கணவன்கள் அளிக்கப்பட்டனர். அவளது சுயவர சடங்கிற்கு உலகில் உள்ள எல்லா அரசர்களும் இளவரசர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது அவர்களை அவள் திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் அவர்கள் நாடு திரும்பதியும் துருபத மகாராஜன் அவர்களுக்கு மிகவும் அதிகமான செல்வங்களை வளர்ச்சியாக தந்தார். திருதராஷ்டிரனின் எல்லா மருமகள்களாலும் அவள் நன்கு வரவேற்கப்பட்டாள். பாண்டவர்கள் சூதாட்டத்தில் அவளை பணயம் வைத்து தோற்று போனதும் அச்சபையில் பீஸ்வரையும் துரோணரையும் போன்ற முதியவர்கள் இருந்த போதிலும் துச்சாதனன் அவளை சபை நடுவே இழுத்து வந்து மானபங்கப்படுத்த முயன்றான். அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தையாவாள். எனவே அவள் செய்த பிரார்த்தனையால் பகவானே அவளுக்கு அங்கியாக மாறி அவளது மானத்தை காப்பாற்றினார். ஜடாசுரன் என்ற அரசன் அவளை கடத்தி சென்ற பொழுது அவளது இரண்டாவது கணவரான பீமசேனர் அசுரனை கொன்று அவளை காப்பாற்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் அவள் துர்வாச மகரிஷியின் சாபத்திலிருந்து பாண்டவர்களை காப்பாற்றினாள். பாண்டவர்கள் விராடனின் அரண்மனையில் மாறுவேடத்தில் வாழ்ந்து வந்த பொழுது அவளது அழகில் மயங்கி போய் அவளை நெருங்கிய கொடிய சீசகளை பீமன் கொன்று அவளை காப்பாற்றினார். அவளது 5 மகன்களும் அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்ட பொழுது அவள் பெரும் துயருக்குள்ளானாள். இறுதி கட்டத்தில் யுதிஷ்டரையும் மற்றவர்களையும் பின்தொடர்ந்து சென்ற திரௌபதி வழியில் கீழே சாய்ந்தாள். அவளது வீழ்ச்சிக்கான காரணத்தை யுதிஷ்டர் விளக்கினார். ஆனால் யுதிஷ்டர் சொர்க்கலோகத்தினில் புகுந்த பொழுது அங்கு திரௌபதி அதிர்ஷ்ட தேவதையை போல் பேரழகுடன் நிற்பதை கண்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப துருபத மகாராஜன் வந்து துரோணாச்சாரியரோட பழைய நண்பர். அதாவது அவங்க பிரம்மச்சரியம் ஆசிரமத்துல இருக்கும்போது அங்க வந்து நண்பர்களா இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து பேசிக்கிட்டாங்க, துரோணாச்சாரியார் நீ வந்து எனக்கு எப்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் வருதோ அப்ப நான் உங்ககிட்ட வருவேன், அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப துருபத மகாராஜா வாக்கு கொடுக்குறாரு, நீ என்னோட நெருங்கிய நண்பன், அதனால உனக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ எல்லாம் அந்த ஸ்கூலிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அரண்மனையில துருபத மகாராஜா பொறுப்பேத்து ஒரு ராஜா ஆயிடுறாரு. இங்க துரோணரோ வறுமையில இருக்கிறாரு. அப்ப துரோணர் தன்னுடைய மகனுக்கு பால் கூட கொடுக்க முடியல. அஸ்வத்தாமனுக்கு ஒரு சமயம் அரிசி மாவுல கலந்த அரிசி மாவை அரைச்சு கொடுத்த அந்த பாலை அருந்த வைக்கிறாங்க. அப்போ மற்ற பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, இது ஒண்ணும் பால் கிடையாது, எங்களை எல்லாம் ஏமாத்துற, நீ எவ்வளவு பால் குடிக்கிற கூட உனக்கு தகுதி இல்லைன்னு.
ஏன்னா அந்த அளவு வறுமை துரோணாச்சாரியருக்கு. அப்போ ரொம்ப மனசு கவலைப்பட்டு என் பையனுக்கு ஒரு பசுமாட்டு பாலை குடுக்கற கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி, அப்ப துருபதனோட ஞாபகம் வருது. துருபதன் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாரு. இந்த மாதிரி உன்னோட ராஜ்யத்துல எனக்கு பாதி தரேன்னு சொன்னேல, அவ்வளவு எல்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்னு. அப்ப துருபத மகாராஜன் சொல்றாரு, பிச்சைக்காரனாட்டு நீ இங்க வந்து என் மானத்தை கெடுக்கிற, நீ இங்கிருந்து வெளியில போ, நான் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இதனால ரொம்பவுமே கோபம் அடைஞ்ச துரோணாச்சாரியார் அங்கிருந்து வெளியில போய், உன்னை ஒரு நாளுக்கு நான் வென்று இந்த ராஜ்யத்தெல்லாம் நான் எடுக்க போறேன் பாரு அப்படின்னு சாபம் விட்டுட்டு வெளியில போயிடுறாரு. அப்போ ஒரு சமயம் அர்ஜுனன் எல்லாம் இவருக்கு சீடர் ஆகும்போது அவருடைய சீடர்கள்லயே மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் அர்ஜுனர். அர்ஜுனன் வந்து ரொம்ப பெரிய வீரன். பஞ்ச பாண்டவர்கள்லயும் சரி, துரியோதனன் சகோதரர்கள்லயும் சரி, அர்ஜுனன் மிகவும் திறமையானவர். அப்ப அர்ஜுனனை வச்சு இந்த துருபத மகாராஜாவை வென்று அந்த ராஜ்யத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்துடுறார். அவர் வந்து எடுத்துக்கல. இருந்தாலும் அந்த துருபத மகாராஜாக்கு ஒரு கேவலமான நிலைமை, என்னை இப்படி கேவலப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் வந்து ஒரு பெரிய யாகம் வைக்கிறார். அந்த யாகம் யஜ முனிவர் தலைமையில செய்யறாரு. அப்ப அந்த யாகத்தை நடத்தி அந்த யாகத்திலிருந்து வெளியில வந்ததா திருஷ்டத்யும்னன் அப்படிங்கிறவனும். அந்த திருஷ்டத்யும்னன் வந்து பர்டிகுலரா துரோணாச்சாரியரை கொல்லுவதற்காகவே அவன் வந்து அந்த யாகம் செஞ்சு அவனை உருவாக்குறாரு. ரெண்டாவது அதுல இருந்து வந்தது, அந்த யாக நெருப்புல இருந்து வந்தது திரௌபதி. திரௌபதி வந்து கர்ப்பத்திலிருந்து வரல, திரௌபதியும் திருதஷ்டுமனும். அப்போ திரௌபதி இந்த திரௌபதிக்கு பாஞ்சாலி அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஏன்னா பஞ்ச பாண்டவர்களை மணந்ததுனால. ஏன்னா பஞ்ச பாண்டவர்களை மணக்கிறது கூட எதனாலேன்னா, அவளோட முன்வினையில முன் ஜென்மத்துல அவ வந்து ஒரு முனிவரோட மகளா இருந்தா. அப்ப அந்த முனிவர் இறந்துருவாரு. அந்த முனிவருக்கு வந்து அவருக்கு வந்து இவரு ஃப்ரெண்டா இருப்பாரு. யாருன்னா இவரு சாரி, அந்த முனிவர் பேர் என்ன, கோபம் வருமே, அடிக்கடி கோபம் வரும். துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் அவர் வந்து பார்க்க வருவாரு. அப்ப இவரு மறைஞ்சிட்டதை கேள்விப்பட்டு, சரி இவளுக்கு ஏதாவது அவ மகளுக்கு ஏதாவது விதத்துல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இவர் சொல்றாரு, உனக்கு இந்த விரதத்தோட மகிமை சொல்றேன், நீ இந்த விரதம் இருன்னா. அப்ப வந்து அவ கேலியா சிரிக்கிறா. அப்ப வந்து அவருக்கு எப்பவுமே கோபம் வரும். ஆனா அந்த சமயம் தன்னுடைய நண்பரோட மகள் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பொருள்படுத்தாம, நான் உனக்கு ஒரு புத்திமதி சொன்ன, நீ ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, எனக்கு தனிமையில இருக்கேன் நானு, எனக்கு கணவன் வேண்டும், கணவன் வேண்டும், கணவன் வேண்டும், கணவன் வேண்டும்னு 5 முறை சொல்றா. சரி அப்படியே ஆகட்டும்னு அவர் போயிடுறாரு. அந்த போன ஜென்மத்துல அப்படி கேட்டதுனாலதான் அவளுக்கு அடுத்த ஜென்மத்துல 5 கணவர்களை சிவபெருமான் கொடுக்கிறார். அப்ப 5 கணவன்களை மணக்க வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு ஏற்படுது. ஆனாலும் அவ போன ஜென்மத்துல செஞ்ச அந்த காரியத்தினாலதான் அவளுக்கு 5 கணவன்கள் வர்றாங்க. ஆனா இது வந்து பலரோட நகைப்புக்கு உள்ளாகுது. அதெல்லாம் வந்து அவ ரொம்ப கஷ்டப்படுவா. ஏன்னா ஒரு கணவனை மணக்க வேண்டிய ஒரு பெண் வந்து 5 கணவனை பண்றா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாம் ஏன்னு கேட்கும்போது கிருஷ்ணர் அவருக்கு பதில் சொல்லுவார், நீ வந்து இந்த மாதிரி போன பிறவியில இருந்த அப்படின்னு சொல்லி. அப்போ திரௌபதி இங்க வந்து மனம் முடித்ததெல்லாம் நாம் தெரியும். இவங்கெல்லாம் அஞ்ஞான வாசம் இருக்கும்போது திரௌபதி அந்த நாட்டுல போய் அவங்க திரௌபதிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ துருபத மகாராஜா வந்து தான் நினைச்ச மாதிரியே திரௌபதிக்கு அர்ஜுனனைத்தான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மாதிரியே திரௌபதிக்கு அர்ஜுனனை மட்டும் இல்ல, பஞ்ச பாண்டவர்களையும் மனம் முடித்து வைக்கிறாரு. அப்போ திரௌபதி ஒரு சமயம் துச்சாதனால சபை நடுவுல இழுத்தப்பட்டு மானவங்கப்படுத்தப்படுறாங்க. அப்ப வந்து இவங்க தன் கைகளால தன்னை மறைக்க முற்படுறாங்க. தன்னோட முயற்சியை அவங்க செஞ்சு பாக்குறாங்க. அப்போ தன்னுடைய முயற்சி பலனளிக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது.
அப்போ அப்பதான் திடீர்னு நினைக்கிறாங்க, ஆபத்து வாந்தவா அநாத ரட்சகான்னு சொல்லி பகவானை நினைக்கிறாங்க. அப்ப எப்பெல்லாம் ஆபத்து ஏற்படுதோ நாமெல்லாம் என்ன நினைப்போம், நம்மளை காப்பாத்திக்க நாமளே முயற்சி பண்ணுவோம். உடனே பகவானோட ஞாபகம் வராது. அதுதான் பாஞ்சாலி இங்க செய்யறாங்க, திரௌபதி. அப்போ திடீர்னு பகவான் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சபையில பெரிய பெரிய ஜாம்பவான்களான பீஷ்மர், துரோணர் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எதுவுமே சொல்லல, அமைதி காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு சொந்த தர்மத்தை அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க, பீஷ்மர் துரோணர் எல்லாம். ஏன்னா ஒரு ராஜா அப்படிங்கிற இடத்துல அவன் தான் முடிவு பண்ணணுமே தவிர அங்க இருக்கிற அமைச்சர்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அங்க ராஜாங்கிறது துரியோதனன் தான். அதனால துரோணாச்சாரியார் அமைதி காக்கிறார், பீஷ்மர் அமைதி காக்கிறார். ஆனாலும் இங்க வந்து 100 பேர்ல ஒரே ஒருத்த மட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்றா. அந்த துரியோதனன் சபையில துரியோதனோட தமையன் ஒருத்த மட்டும் சொல்றான் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி. மத்தவங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. அப்ப துச்சாதனன் எதுக்கும் மேல வந்து முடிய பிடிச்சு இழுத்துட்டு வந்து அவங்க ஆடைகளை களைய முற்படுறான். அப்போ அவன் பகவானை நம்பி அவர் கூப்பிடுறாங்க, ஆபத்து வாந்தவா அநாத ரட்சகா அபயம் அபயம் சொல்லி, பாகி பாகி மகாபாகின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ பகவான் உடனே வந்து அதாவது ஒரு பக்தன் தன்னை எப்போது தன்னை கூப்பிடுவான். நாம எல்லாருமே எப்பவுமே 24 மணி நேரம் கூப்பிடுறது கிடையாது. ஆபத்துலயாவது கூப்பிடுறோமா பார்த்தா அப்பவும் நம்ம மறந்துடுறோம் பகவானு. ஆனா எப்ப ஞாபகம் வரும் ஒரு பக்தனுக்கு, எப்பொழுதுமே அதே ஞாபகத்துல இருக்கிற பக்தனுக்கு எப்பவுமே பகவானுக்கு ஞாபகம் வரும். அதனாலதான் பக்தி என்பது அகை துகி அப்பிரத்திகதா, இடையறாமல் செய்வது. விட்டு விட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வராது. அதுதான் தவம். ஒரு பொருளை அடையிறதுக்காக நான் எப்படி அதையே நினைச்சிட்டு இருக்கிறோம். அது வந்து ஜடமா இருந்தா கூட நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுதி இல்லை நம்ம கிட்ட. இப்ப வந்து ஒரு பைக் வாங்கணும், அதுக்கு வந்து ஒரு 70,000 80,000 வேணும். ஆனா எங்கிட்ட இருக்கிறது ஒரு 10,000. ஆனா அதையே நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் கடுமையா உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், சீட்டு போடுறேன், வேற இருக்கிற பொருள் எல்லாம் வேண்டாத பொருள் எல்லாம் வித்து அதுல கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறேன். அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு 80,000 வந்துடும். ஒரு முடியாத ஒண்ண செய்யறதுக்கு என்ன பண்றோம், அதையே நினைச்சிட்டு இருக்கிறோம். அது வந்து நம்மளுக்கு வெற்றிகரமா ஆயிருது. அது போல பக்தி என்பது முடியாதது கிடையாது. ஆனா அதையே நினைக்கணும். எதையே? பகவானை பற்றி ஆன்மீகத்திலேயே திளைத்திருக்கணும். எப்பவும் பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், பகவானோட நாமம் புகழ் லீலை பெருமைகள் சகாக்கள் இவற்றை பற்றி பேச வேண்டும். அப்பதான் பக்தியில முன்னேற்றம் கிடைக்கும். நம்மளுக்கு அதுலயே இருப்போம். விட்டு விட்டு பண்ணினா நம்மளுக்கு அதுல மனசு நிலை பெறாது. 4 படி ஏறி 10 படி இறங்குற மாதிரி ஆயிரும். இப்ப இங்க வந்து திரௌபதி எப்பவுமே பகவானோட ஞாபகத்துல தூய பக்தியா இருந்ததுனால உடனே பகவானோட ஞாபகம் வருது. ஆனா இந்த எடுத்துக்காட்டு எதுக்கு அவ ஏன் அந்த சமயம் மறந்தா அப்படின்னா, நார்மலா இருக்கிறப்ப நம்ம நினைப்போம், கொஞ்சம் நம்மளுக்கு கோபம் வந்தது இல்ல வேற விஷயங்கள்ல யாரையோடய சண்டை போடுறப்போ நம்ம பகவான் மறந்துடுவோம். அதாவது ஒரு தூண்டப்படுகின்ற சூழ்நிலையில உண்மையிலேயே நாம கோபம் வர்ற இடத்துல பகவானை நினைச்சு அமைதி ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல குணம் வெளிப்படும். ஆனா கோபம் வர்றப்போ நம்மளே அறியாம நாமளே இழந்துடுறோம். கோபம் என்பது எப்படிப்பட்டது? காமயேச குரோதயேச ரஜோகுண சமுத்பவக. அது ரஜோகுணத்தை உண்டாக்கும், அப்புறம் மேல மேல பல விளைவுகளை ஏற்படுத்தும். இங்க அது மாதிரிதான் திரௌபதி ரொம்ப அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க, மானம் கோபம் அத்தனை உணர்ச்சிகளும் அவங்க கிட்ட இருக்கும். அதனால பகவான் அவங்களால நினைக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க பக்தி அப்படிங்கிறதுனால. அந்த எடுத்துக்காட்டு நாமளும் எடுத்துக்கணும். எப்பெல்லாம் நம்மளுக்கு கோபம் வருகின்றதோ, நம்ம மோசமான புத்தி மோசமான நிலைக்கு இழுத்துட்டு போறதோ, அப்ப நம்ம பகவானை உள்ள வச்சுக்கணும். பகவானை வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தணும். நல்ல இப்ப எல்லாம் நாம கேட்டுட்டு இருக்கிறோம், இப்ப பகவானை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து நார்மலான சூழ்நிலை. ஆனா அப்நார்மல் சூழ்நிலையில, வேண்டாத ஒரு சூழ்நிலையிலும் பகவானை நினைக்கிறதுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த சூழ்நிலையிலும் பகவானை நினைக்க வைக்கணும்னா நாம எப்பவும் பகவானோட பாதார விந்தங்களை நம்ம மனதை செலுத்த வேண்டும். அதுதான் நம்மளுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க வந்து ரொம்ப பேரழகி, ஆனா தீயில இருந்து வந்ததுனால அவங்க கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. அதனாலதான் கிருஷ்ணா அப்படிங்கிற பேரு அவங்களுக்கு வந்தது. கிருஷ்ண அப்படிங்கிறதுதான் அவங்க பேரு. கிருஷ்ணா அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை குறிப்பது. அடுத்தது சுபத்ரா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யார் படிக்கிறீங்க?
ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. சுபத்ரா. இவள் வசுதேவரின் புதல்வியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தங்கையும் ஆவாள். இவள் வசுதேவருக்கு மட்டுமல்லாமல் கிருஷ்ணருக்கும் பலதேவருக்கும் கூட மிக பிரியமானவள் ஆவாள். இவ்விரு சகோதரர்களும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மியூட் ஆயிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. மலியா மாதாஜி, சந்திரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. சுபத்ரா. சரி. இவள் வசுதேவர் புதல்வியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தங்கையும் ஆவாள். இவள் வசுதேவருக்கு மட்டுமல்லாமல் கிருஷ்ணருக்கும் பலதேவருக்கும் கூட மிக பிரியமானவள் ஆவாள். இரு சகோதரர்களும் அவரது தங்கையும் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ளனர். இன்றும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் தினந்தோறும் இந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் பெற்று வருகின்றனர். இந்த ஆலயம் பகவான் ஒரு சூரிய கிரகணத்தின் போது குருட்சேத்திரருக்கு சென்று அங்கு பிருந்தாவனத்து வாசிகளுடனான அவரது சந்திப்பை பிரதிபலிக்கும் நினைவாலயம் ஆகும். இந்த சந்தர்ப்பத்தில் ராதாவும் கிருஷ்ணனும் சந்தித்தது பரிதாபத்திற்குரிய கதையாகும். மேலும் பகவான் ஸ்ரீ சைதன்ய ஜெகநாத் புரியில் ராதாராணியின் பரவச நிலையில் இருந்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக எப்பொழுதும் ஏக்கத்துடன் காத்திருப்பார். அர்ஜுனன் துவாரகையில் இருந்த பொழுது சுபத்ரை தனது ராணியாக அடைய விரும்பி தனது விருப்பத்தை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தெரிவித்தார். தமது மூத்த சகோதரன ஸ்ரீ பலதேவர் அவளது திருமண ஏற்பாட்டை வேறொரு செய்து வருவதை ஸ்ரீ கிருஷ்ணன் நன்கு அறிந்திருந்தார். மேலும் ஸ்ரீ பலதேவரின் ஏற்பாடுகளை எதிர்க்க துணிவில்லாமல் சுபத்ரா தேவியை கடத்தி செல்லும்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அறிவுரை கூறினார். எனவே அவர்கள் அனைவரும் ரைவத மலையில் ஒரு இன்ப சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரின் திட்டப்படி அர்ஜுனன் சுபத்ராவை கடத்தி செல்வதில் வெற்றி பெற்றார். ஸ்ரீ பலதேவர் அர்ஜுனன் கடுங்கோபம் கண்டு அவரை கொன்றுவிட விரும்பினார். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் சகோதரர் அர்ஜுனனை மன்னித்து விடும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார். பிறகு அர்ஜுனனை முறைப்படி திருமணம் செய்து கொண்ட சுபத்ராவிற்கு அபிமன்யு பிறந்தார். ஆனால் அபிமன்யுவின் அகால மரணத்தினால் மிகவும் துக்கத்திற்குள்ளான சுபத்ரா பரிசித்து பிறந்தது மிகவும் மகிழ்ந்த ஆறுதல் அடைந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப சுபத்ரா தேவி நம்மளுக்கு தெரியும், அவங்க யோகமாயா பகவானோட சக்தி தான் அவங்க. அப்ப சுபத்ரா தேவிக்கு அர்ஜுனனை கிருஷ்ணர் மனம் முடிச்சு வைக்கிறாரு. ஆனா பலதேவருக்கு அந்த திருமண ஏற்பாட்டுல அவருக்கு திருப்தி இல்லை. ஆனாலும் அவர் கோபத்தை கிருஷ்ணர் தனிச்சிடுறாரு. ஏன்னா பலதேவர் வேற ஒருத்தரை திருமணம் செய்யும்படி அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி வேடம் ஏற்று அர்ஜுனனை சுபத்ரா தேவி கடத்தி போக செய்வாங்க கிருஷ்ணா. அப்ப இந்த லீலையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த லீலைகள் தனித்தனியா நாம பார்த்தோம்னா ரொம்ப காமெடியா இருக்கும். அந்த காலத்துல ஒரு சன்னியாசி போலி வேடம் அப்படிங்கறது தொடங்கி வச்சதே இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சுபத்ராக்கு தான் அபிமன்யு பிறந்தாங்க. அபிமன்யு போர்ல ரொம்ப மோசமான முறையில தாக்கப்பட்டு இறக்குறாங்க. அபிமன்யுவோட வாரிசு தான் இங்க நாம பார்த்துட்டு இருக்கிற பரிஷித்து மகாராஜா. பரிஷித்து மகாராஜாவனாலதான் இப்ப நம்ம இந்த பாகவதத்தையே நாம படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது பதம் 5. பிரத்யுக்ஜக்மூம் பிரஹர்ஷேன பிராணாம் தன்வ இவா கதம் அபிசங்கம்ய விதிவத் பரிஷ்வங்கா பிவாதனைஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உயிர் திரும்பி வந்ததை போல் பெரும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் அனைவரும் அவரை நோக்கி சென்றனர். அவர்கள் வணக்கங்களை பரிமாறிக்கொண்ட பின் ஆலிங்கனத்தால் ஒருவரை ஒருவர் வரவேற்று கொண்டனர். பொருளுரை. உணர்வற்ற நிலையில் உடல் உறுப்புகள் செயலற்று கிடக்கின்றன. ஆனால் உணர்வு திரும்பியதும் உடல் உறுப்புகளும் புலன்களும் சுறுசுறுப்படைந்து வாழ்வில் மகிழ்ச்சி அடையதாகிறது. விதுரர் கௌரவ குடும்பத்தினருக்கு மிகவும் பிரியமானவர் என்பதால் அவரது நீண்ட கால பரிவு செயலற்ற தன்மையுடன் ஒப்பிடத்தக்கதாகும். அவர் அனைவரும் விதுரரின் தாங்க முடியாத பிரிவை உணர்ந்திருந்தனர் என்பதால் அரண்மனைக்கு அவர் திரும்பி வருவதை கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். தேங்க்யூ மாதாஜி. அடுத்தது படிங்க மாதாஜி. சொல்லிடுறேன். அப்போ இங்க விதுரர் திரும்பி வர்றது எல்லாருக்குமே ஒரு இன்பமான சூழ்நிலையை அங்க ஏற்படுத்துது. ஏன்னா ஏற்கனவே அங்க கவலை போறனால பல உயிர்களை பிரிந்து கிருஷ்ணரை பிரிந்து எல்லாம் துயரோடு இருக்காங்க. அப்ப விதுரர் வந்தது எப்படி இருந்தது அப்படின்னா அங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுச்சது.
ஏன்னா விதுரர் யாருக்குமே துரோகம் செய்யாதவர், யாருக்கும் எதிரி கிடையாது. அவர் ஒரு யமராஜரின் அம்சம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் நல்லது சொல்லுவாரு. ஏன்னா விதுரர் இருக்கிற இடத்துல நல்லவங்க இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே இருக்கும், ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்கும். அப்ப விதுரர் வந்த உடனே அந்த நல்ல ஒரு சக்தி புலப்படுது. அதனால எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பதம் 6. முமுசு பிரேம பாஷ்பௌகம் விராஹௌ கண்டய காதராக ராஜாதம் அர்ஹயாம் சக்ரே கிருதாசன பரிக்கிரகம். மொழிபெயர் நீண்ட பிரிவு மற்றும் பெரும் ஆவல் ஆகியவற்றினால் அவர்கள் அனைவரும் பாசத்துடன் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். யுதிஷ்ட மகாராஜன் பிறகு ஆசனங்களுக்கு ஒரு உபசரணைக்கும் ஏற்பாடு செய்தார். ஹரே கிருஷ்ணா. பதம் 7. சம்புத்தவந்தம் விஸ்ராந்தம் ஆசீனம் சூகமாசனே பிரஸ்ரயா வனதோ ராஜா பிராஹதேஷாம் ச சுண்வதாம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. விதுரர் விருதுண்டு போதுமான ஓய்வு எடுத்து கொண்ட பின் சுகமாக ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். பிறகு அரசர் அவரிடம் பேச துவங்கினார். அங்கு கூடியிருந்தவர்களும் அவர் பேசுவதை கேட்டனர். பொருளுரை. யுதிஷ்ட மகாராஜன் வரவேற்று உபசரிப்பதிலும் கை தேர்ந்தவராக இருந்தார். விதுரர் எல்லா குடும்ப அங்கத்தினர்களாலும் நன்கு வரவேற்கப்பட்டார். அதன் பிறகு அவர் குளிப்பதற்கும் விருந்து சாப்பாட்டிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு அவருக்கு போதுமான ஓய்வு வழங்கப்பட்டது. ஓய்வு எடுத்த பின் அவர் அமர்வதற்கு ஒரு வசதியான ஆசனம் அளிக்கப்பட்டது. பிறகு அரசர் குடும்ப விஷயங்களை பற்றியும் மற்ற விவகாரங்களை பற்றியும் பேச துவங்கினார். அதுவே ஒரு அன்பு சிநேகிதரை அல்லது ஒரு எதிரியை கூட வரவேற்பதற்கான தகுந்த முறையாகும். இந்திய அறநெறிகளின்படி வீட்டிற்கு வரும் ஒரு எதிரி கூட எவ்வித பயத்தையும் உணராதிருக்கும் வகையில் அவரை நன்கு வரவேற்று உபசரிக்க வேண்டும். ஒருவன் தன் எதிரியிடம் எப்பொழுதும் அச்சம் கொண்டவனாகவே இருப்பான். ஆனால் எதிரி வீட்டிற்கு வரும் ஒருவரை ஒரு உறவினரை போல நடத்த வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது. எனவே குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரின் நலனிலும் அக்கறை கொண்டிருந்த விதுரரை போன்ற ஒரு உறவினரை என்னவென்று சொல்வது? இவ்வாறாக மற்ற எல்லா குடும்ப அங்கத்தினர்களுக்கும் முன்பாக யுதிஷ்ட மகாராஜன் பேச துவங்கினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதிதி தேவோ பவ. அப்ப நம்ம வீட்டுக்கு எந்த விருந்தினர்கள் வந்தாலும் அவங்கள நன்கு உபசரிக்க வேண்டும். ஏன்னா அந்த எதிரித்துவமே அங்க மாறிடுது. அந்த அளவுக்கு இங்க உபச்சாரம் நடைபெற்றது. அடுத்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. யார் படிக்கிறீங்க? மாதாஜி படிங்க மாதாஜி. இல்ல ஸ்லோகம் படிங்க மாதாஜி. என்ன பொருள்? ஸ்ரீ யுதிஷ்ட வாச்ச ஸ்மரத நோ யுஸ்மத் வசச்யாம் சமேதிதான் விபத்கனாத் விஷன்க்யாதேர் மோஷிதாயத் சமாத்ருஹாஹ. மொழிபெயர்ப்பு. யுதிஷ்ட மகாராஜன் கூறினார், சிற்றப்பா, நீங்கள் எப்படி எங்களையும் எங்கள் தாயாரையும் எல்லா வகையான பேராபத்துகளில் இருந்து பாதுகாத்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுடைய பாரபட்சம் ஒரு பறவையின் இறகுகளைப் போல் கொடிய விஷத்திலிருந்தும் அநியாயமான தீ விபத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றியது. பொருளுரை. இளம் வயதிலே பாண்டு இறந்து போனதால் அவரது விதவை மனைவியும் சிறிய குழந்தைகளும் வயது முதிர்ந்த எல்லா குடும்ப அங்கத்தினர்களாலும் குறிப்பாக பீஷ்ம தேவராலும் மகாத்மாவான விதுரராலும் நன்கு கவனித்துக் கொள்ளப்பட்டனர். பாண்டவர்களுடைய அரசியல் நிலையின் காரணத்தால் அவர்களின் விதுரர் பாரபட்சம் கொண்டிருந்தார். பாண்டு மகாராஜனின் இளம் குழந்தையிடம் திருதராஷ்டிரரும் சமமான அக்கறை கொண்டிருந்தார் என்றாலும் பாண்டு வம்சத்தினரை துடைத்துவிட்டு தனது சொந்த மகன்களையே அரியாசனத்தில் அமர்த்த விரும்பினார். துரியோதனனும் அவனது குழுவினரும் கூட அதையே விரும்பி அதற்கான சதியோசனையிலேயே ஈடுபட்டிருந்தனர். விதுரரால் இந்த சதி திட்டத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவர் திருதராஷ்டிரரிடம் விசுவாசம் கொண்டிருந்த போதிலும் அவரது சொந்த மகன்களின் நன்மைக்காகவே அவர் கொண்டிருந்த அரசியல் நோக்கத்தை விதுரர் விரும்பவில்லை. எனவே பாண்டவர்களையும் அவர்களது விதவை தாய்
தாயையும் பாதுகாப்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். விதுரரின் சாதாரண கண்களுக்கு பாண்டவர்களும் துரியோதனர்களும் சமமாகவே காணப்பட்டனர் என்றாலும் ஒரு வகையில் அவர் பாண்டவர்களிடம் பாரபட்சம் கொண்டவராகவே இருந்தார். துரியோதனின் சதி செயல்களுக்காக அவனை அவர் எப்பொழுதும் தண்டித்து வந்ததன் மூலமாக இரு பிரிவினரிடம் அவர் சமமான பாசத்தை காட்டினார். திருதராஷ்டிரர் அவரது மகன்களின் சதி செயலுக்கு ஆதரவளித்ததை விதுரர் எப்பொழுதும் கண்டித்து வந்தார். அதே சமயத்தில் பாண்டவர்களுக்கு விசேஷ பாதுகாப்பு அளிப்பதிலும் அவர் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தார். விதுரரின் இவ்வெல்லா அரண்மனை விவகாரங்களுக்கும் விதுரர் நீண்ட கால தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதற்கு முன்பாக நிகழ்ந்த அவரது கடந்த கால சரித்திரத்தை யுதிஷ்ட மகாராஜா குறிப்பிட்டார். குருச்சேத்திர யுத்தத்தில் பிறகும் கூட விதுரர் வயது வந்த பாண்டவர்களிடம் அதே அன்பையும் பாரபட்சத்தையும் கொண்டிருந்ததை யுதிஷ்டர் ஞாபகம் ஊட்டினார். குருசேத்திர போருக்கு முன் பாண்டவர்களை அமைதியாக அழித்துவிட வேண்டும் என்பதுதான் திருதராஷ்டிரனின் கொள்கையாகும். எனவே வாரணாவதம் என்ற இடத்தில் ஒரு மாளிகையை கட்டும்படி அவர் புரசேனருக்கு உத்தரவிட்டார். மாளிகை கட்டி முடிக்கப்பட்டதும் பாண்டவர்கள் அங்கு சென்று வாழ வேண்டும் என்று திருதராஷ்டிரர் விரும்பினார். அரச குடும்பத்தின் எல்லா அங்கத்தினர்களும் கூடியிருந்த சமயத்தில் பாண்டவர்கள் அங்கு கிளம்பி செல்ல தயாராயினர். அச்சமயத்தில் திருதராஷ்டிரின் எதிர்கால திட்டத்தை பற்றி விதுரர் பாண்டவர்களுக்கு தந்திரமாக உபதேசித்தார். இது குறிப்பாக மகாபாரதத்தில் ஆதி பருவம் 114 விவரிக்கப்பட்டுள்ளது. அவர் பின்வருமாறு மறைமுகமாக ஜாடை காட்டினாள். இரும்பால் அல்லது வேறு உலோகத்தால் செய்யப்படாத ஒரு ஆயுதம் அதிக ஆபத்தானதாகும். இதை அறிந்தவன் ஒருபோதும் கொல்லப்படுவதில்லை. அதாவது பாண்டவர்கள் கொல்லப்படுவதற்காகவே வாரணாவதத்திற்கு அனுப்பப்படுகின்றனர் என்பதை அவர் குறிப்பால் உணர்த்தி அவர்களுடைய புதிய வசிப்பிடத்தை மிகவும் கவனமாக இருக்கும்படி யுதிஷ்டரை அவர் எச்சரித்தார். நெருப்பை பற்றியும் சுட்டிக்காட்டிய அவர், நெருப்பால் ஆத்மாவை எரிக்க முடியாது, ஆனால் ஜட உடலை அது எரித்துவிடும் என்று கூறிய அவர், ஆத்மாவை காப்பவனால் உயிர் வாழ முடியும் என்று கூறினார். யுதிஷ்டருக்கும் விருதருக்கும் நிகழ்ந்த இத்தகைய மறைமுகமான உரையாடல் குந்தியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை பற்றி குந்தி தன் மகனிடம் வினாவினாள். அதற்கு யுதிஷ்டர் விதுரரின் பேச்சிலிருந்து தாங்கள் செல்ல போகும் வீட்டிற்கு தீ வைக்கப்படும் என்று குறிப்பு காணப்படுகிறது என்பது பதில் கூறினார். பிறகு மாறுவேடத்தில் பாண்டவர்களிடம் சென்ற விதுரர் தேய்பிறையின் 14ஆம் இரவில் காவற்காரன் மாளிகைக்கு தீ வைக்கப் போகிறான் என்று அறிவித்தார். இது திருதராஷ்டிரரின் ஒரு சதி திட்டமாகும். பாண்டவர்களுக்கும் அவர்களது தாயும் ஒன்றாக இறந்து விடுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். விதுரரின் எச்சரிக்கையினால் பூமிக்கடியில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையின் வழியாக பாண்டவர்கள் தப்பிவிட்டனர். இவர்கள் தப்பியதை திருதராஷ்டிரர் அறியவில்லை. பாண்டவர்களின் மரணத்தில் கௌரவர்கள் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தனர். இதனால் திருதராஷ்டிரர் அவர்களுக்கு ஈமச் சடங்குகளையும் மிகவும் உற்சாகத்துடன் செய்து முடித்தார். மேலும் துக்க கொண்டாடும் காலத்தில் அரண்மனையில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் துக்கத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் பாண்டவர்கள் எங்கோ உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை அறிந்த விதுரர் துக்கம் கொண்டாடவில்லை. இதை போன்ற பல துயர சம்பவங்கள் நிகழ்ந்தன. அவை ஒவ்வொன்றிலும் விதுரர் பாண்டவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார். அதே சமயம் அத்தகைய சதி செயல்களில் இருந்து அவரது சகோதரரான திருதராஷ்டிரரை அவர் தடுக்கவும் முயன்றார். எனவே பறவை ஒன்று அதன் முட்டைகளை அதன் இறகுகளால் பாதுகாப்பதை போலவே அவர் எப்பொழுதும் பாண்டவர்களிடம் பாரபட்சம் கொண்டவராகவே இருந்தார். ஓம் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க விதுரர் எப்படி பாண்டவர்களை காப்பாற்றினார் எப்பொழுதும் அப்படின்னு நாம பாக்குறோம். அவங்க பாண்டவர்களுக்கு எதிராக அங்க துரியோதனனும் அவருடைய தந்தை எல்லாருமே திருதராஷ்டிரன் அவங்க எல்லாமே எப்பவுமே ஏதாவது ஒரு சதித்திட்டத்துல இருந்துட்டே இருப்பாங்க. சில சமயம் பீமனுக்கு சிறு வயதிலேயே விஷம் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த விஷமே அவருக்கு 100 யானை பலத்தையும் கொடுத்தது. அவரை ஒரு நதி நீர்ல தூக்கி போடும்போது அவருக்கு கீழே இருக்கிற அந்த பாம்புகளோட ஒரு தேவர்கள் அந்த அவங்க தயவுனால அவருக்கு 100 யானை பலம் கொடுக்கப்பட்டு அவர் மீட்டு வந்தார். இது மாதிரி எல்லா சமயத்திலும் அவங்களுக்கு கிருஷ்ணரோட பாதுகாப்பு மட்டுமல்ல, யமராஜனின் அம்சமான விதுரரோட பாதுகாப்பு இருந்தது. அப்ப வாரணாவதம் அப்படின்ற இடத்துல அவங்க ஒரு அரக்கு மாளிகை கட்டி அவங்களை அனுப்புறாங்க. அவரோட அமைச்சரான துரோணாச்சாரியருக்கு அவங்க உத்தரவிடுறாங்க. அப்ப
அப்ப திருதராஷ்டிரர் அவங்கள வந்து ரொம்ப வஞ்சகமா சூழ்ச்சினால அவங்களுக்கு ஒரு மாளிகை கட்டி அங்க தங்க வைக்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட்டா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா விதுரருக்கு அத ஏதோ சூழ்ச்சி தெரியுது. அந்த காலத்துல எல்லாம் ராஜ வம்சத்துல இதெல்லாம் சகஜம். ஏன்னா ராஜாக்கள் வந்து தங்களோட எதிரிகளை அழிக்கிறதுக்கு பல சூழ்ச்சி பண்ணுவாங்க. அப்ப இந்த ராஜாங்கத்துல இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் மந்திரி வந்து இதை நல்லா ஆழமா கவனிச்சுட்டு இருப்பாரு. அந்த விதத்துல இங்க விதுரர் வந்து அங்க நிறைய ஆபத்து இருக்கிறதுங்கிற இவங்களுக்கு உணர்த்துறாரு. அத ஆத்ம தத்துவத்தை சொல்றாரு. ஆத்ம தத்துவத்தை நாம பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம். நைனம் சிந்தந்தி அஸ்திராணி நைனம் தகதி பாவக ந சைனம் கிளேதயந்தியாபோ ந சோஷேதி மாறுது அப்படின்னு. ஆத்மாவை தீயாலோ இல்ல வேற ஆயுதங்களாலோ எரிக்க முடியாது அப்படின்னு அதெல்லாம் இங்க சொல்றாரு. அப்ப ஆத்ம தத்துவத்தை அறிந்திருந்த பாண்டவர்களுக்கு அவரு சொல்றது ஏதோ மறைமுகமா அவங்களுக்கு புரியுது. அப்போ யுதிஷ்ட மகாராஜா அங்க ஒரு சுரங்கத்தை கட்டி அதுல இருந்து தப்புறாங்க. ஆனா அவங்க வந்து அஞ்ஞான வாசம் இருக்கிறதுனால எல்லாருமே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால திதி கொடுக்குறாங்க பாண்டவர்களுக்கு. ஆனா விதுரர் அந்த துக்கத்துல அவர் கலந்துக்கல. அவர் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க தப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா திருதராஷ்டிரன் இவங்கெல்லாம் துரியோதன ஆட்கள்லாம் நினைக்கிறாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு. அப்ப எப்போ ஒரு பறவை வந்து தன் முட்டைகளை இறகால் காப்பது போல அவர் பாண்டவர்களை காத்து வந்தார் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம் மாதாஜி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது கருத்து இருந்தா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. எது இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாங்க. வாஞ்சாகல்பதருப்பிச்ச கிருபா சிந்துபேச்ச பதீதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. கிரந்தராஜ் பாகவதம் கி ஜெய். அனந்த கோடி வைஷ்ணவ விருந்தி கி ஜெய். ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.